வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் வழமைக்கு திரும்பியது. ஹெஹலிய ரம்புக்வெல பெற்ற நட்டஈடு மூலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. அரசியல்வாதிகளால் பெற்றுக் கொள்ளப்பட்ட இழப்பீடு தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தல். வடக்கின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சீனா தொடர்ந்து உதவும் என சீன தூதரகத்தின் பிரதானி தெரிவிப்பு. மக்களை நிர்கதியாக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் அறிவிப்பு. சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஈழநாடு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியருமான ராஜநாயகம் பாரதி இன்று காலமானார். தொடர்வது முதன்மை செய்தி. நாடு முழுவதும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளது. நாடு முழுவதும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாணாந்துறை உப மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக இன்று முற்பகல் நாடு முழுவதும் மின் விநியோக தடை ஏற்பட்டிருந்தது. பாணாந்துறை உப மின் நிலையத்தில் உள்ள மின் கட்டமைப்பில் குரங்கொன்று மோதியதன் காரணமாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன. பின்னர் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஊழியர்கள் செயல்பட்டு வந்த நிலையில் சில பகுதிகளுக்கு மாத்திரம் மின் விநியோகம் வலிமைக்கு திரும்பியிருந்தன. இந்நிலையில் தற்போது நாடு முழுவதும் மின் விநியோகம் வலிமைக்கு திரும்பியுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜேக்கொடி தெரிவித்துள்ளார். எனினும் இது தொடர்பில் முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மின்சக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் மேற்கொண்டார். கெஹலிய ரம்புக்வெல பெற்ற நட்டஈட்டை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சி புகையிரத நிலையத்துக்கு விஜயம் மேற்கொண்டு புகையிரத நிலையத்தை பார்வையிட்டார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் குறித்த புகையிரத நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் பயணிகளுடனும் கலந்துரையாடினார். இதன்போது ஊடகங்களுக்கு அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பல கோடிகளை கெஹலிய ரம்புக்வெல பெற்றார். ஆனால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 லட்சம் 7 லட்சம் இறுதியாக 10 லட்சம் என மட்டுமே வழங்கப்பட்டது. அவருக்கு வழங்கப்பட்ட நட்டஈட்டினை மாவட்டத்துக்கு வழங்கி இருக்கலாம். பாதுகாப்பற்ற புகையிரத கடமைகள் நாடு முழுவதும் காணப்படுகிறது. அதுபோல கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஊதியம் போதாது, அவர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனைக்கு மக்களுடனும் கலந்துரையாடி தீர்வு எட்டப்பட வேண்டும். அதனை விரைவில் செய்வோம். கிளிநொச்சி வைத்தியசாலையில் மின்பரப்பாக்கி இயங்காத விடயம் தொடர்பில் எமது மாவட்ட அமைப்பாளர் பார்வையிட்டு சுகாதார அமைச்சுக்கு தகவல் வழங்கி விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியல்வாதிகளால் பெற்றுக் கொள்ளப்பட்ட இழப்பீடு தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். போராட்ட காலத்தின் போது எரிக்கப்பட்ட சொத்துக்களுக்காக அரசியல்வாதிகளால் பெற்றுக் கொள்ளப்பட்ட இழப்பீடு தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். நாடு இன்று தீப்பற்றி எரிகிறது. தீப்பற்று என்றால் கடந்த காலங்களிலே அறகலைக்கு பிறகு நாடு முழுக்க தீ வைக்கப்பட்ட வீடுகள் தொடர்பாக அன்றைய அரசு தலைவர்கள், அதிபர்கள் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட
நஷ்டஈடு தொடர்பாகத்தான் நாடு இன்று தீப்பற்றி இருப்பதைப் போல பேசிக் கொண்டிருக்கின்றது. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி நஷ்டஈடு பெற்றுக் கொண்டவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பிழையது. காரணம், நஷ்டஈடு என்பது இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் பாருங்கள், எவ்வளவு விவசாயிகள், தோட்ட தொழிலாளர்கள் துன்பத்திலே உழண்டு கொண்டிருக்கின்றார்கள். வீடுகள் எரிகின்றன, மண் சரிவு ஏற்படுகின்றன, தீப்பற்றி எரிகிறது, மண் சரிவு ஏற்படுகின்றது, விபத்து நிகழ்கிறது. அமைச்சர் சொல்கிறார், ஜனாதிபதி சொல்கிறார், என்ற முறையிலே அதிகாரி தவறு செய்ய முடியாது, அடுத்ததுக்காக பிழையான மதிப்பீடு செய்ய முடியாது. செய்தார்கள். அது இரண்டாவது தரப்பு. மூணாவது தரப்பு, அந்த வீடுகளை பத்த வைத்தவர்கள் யார்? ஒரே நேரத்தில் நாடு முழுக்க 70-80 வீடுகள் எரிக்கப்பட்டன. முறைகேடாக நஷ்டம் பெற்றுக் கொண்டவர்கள். இரண்டாவது, அதுக்குரிய மதிப்பீடு தந்த அரசு அதிகாரிகள். அந்த வீட்டுக்கு போருங்கள், இந்த வீட்டுக்கு போங்கள், அதே விலாசம், இந்த விலாசம், நெருப்பு வையுங்கள், ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போங்கள் சொன்னது யார்? ஆகவே அரசாங்கம் நல்லபடி கிடைக்க முடியாது. ஆகவே 4 தரப்பையும், ஒன்று முறைகேடாக நஷ்டம் பெற்றுக் கொண்டவர்கள், இரண்டாவது அதுக்குரிய மதிப்பீடு தந்த அரசு அதிகாரிகள், மூன்றாவது பத்த வைத்தவர்கள், நான்காவது இந்த தூண்டிவிட்டவர்கள். 4 தரப்பை விசாரிக்கும் முகமாக ஒரு விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று சகோதரர் நண்பர் ஜனாதிபதி அனுரகுமாரோட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றும் அனுரகுமாருக்கு தப்ப முடியாது. அனுரகுமார் இப்போ ஜனாதிபதி சில மாதங்களுக்கு முன்னாலே எங்களது சகா பாராளுமன்ற சகா அறிஞர்கள் அமர்ந்திருந்தோம். உரிமையோடு சொல்ல விரும்புகிறேன், அனுர தயவு செய்கிறேன், செய்யாமல் நீங்கள் ஒரு தரப்பை மாத்திரம் குற்றம் சாட்டுவது பிழை. அது குற்றவாளிகள் தான், நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். வடக்கின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு சீனா தொடர்ந்து உதவும் என சீன தூதரகத்தின் பிரதானி தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் விவசாய அபிவிருத்திக்கு மட்டுமல்லாது பொருளாதார முன்னேற்றத்துக்கும் சீனா தொடர்ந்து உதவும் என சீன தூதரகத்தின் பிரதானி ஜூ ஜன்வெய் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட 350 குடும்பங்களுக்கு சீன தூதரகத்தினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. சீன தூதரகத்தின் பிரதானி சு ஜென்வெய் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 350 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் முரளிதரன், கரைச்சி பிரதேச செயலாளர் தானா முகுந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் 2470 குடும்பங்களுக்கு 6490 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தில் கடந்த காலத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீன தூதரகத்தினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. சீன தூதரகத்தின் பிரதானி சு ஜென்வெயின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 350 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. வடமாகாணத்தில் 2470 குடும்பங்களுக்கு 6490 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட உள்ளது. அதில் வவுனியா மாவட்டத்தில் 350 குடும்பங்களுக்கு குறித்த உதவி இன்று வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் B.A. சரத் சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் தீனா தினேஷ்குமார், மேலதிக அரசாங்க அதிபர் காணி நானா கமலதாசன் மற்றும் சீன தூதரக இடைக்கால பொறுப்பாளர் யானுவேல், சீன தூதரக அரசியல் பிரிவு தலைவர் குயின் லியாங் மற்றும் சீன தூதரக அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீன நாட்டின் உதவியில் உலர் உணவுப் பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டரவென்னியன் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பொறுப்பதிகாரி ஜூ ஜான்வெய் கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி பயனாளர்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தார். குறித்த உலர் உணவுப் பொதி வழங்கும் திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 350 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இதில் முதற்கட்டமாக இன்றைய தினம் கரைத்துறை பெற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 100 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன.
ஏனைய 250 பொதிகளும் மாவட்டத்தின் ஏனைய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வில் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர், மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் உத்தியோகத்தர்கள், சீன தூதரகத்தின் ஏனைய அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மக்களை நெருக்கடியாக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்வுகளை எதிர்பார்த்து இவர்களை ஆட்சியில் அமர்த்தினாலும் பழைய பாணியிலேயே இவர்களும் ஆட்சி அமைத்து வருகின்றனர். மக்கள் ஆணைக்கு நியாயத்தை நிலைநாட்ட முடியாது, ஆட்சியிலிருந்து என்ன பயன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அவிசாவளி தேர்தல் தொகுதி அமைப்பாளர் சுதத் விக்ரமரத்னவின் தலைமையில் அவிசாவளியில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். சமூபாகார சேஷ்ட்ரே இன்று நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுகின்றது. மலிவு விலையில் தேங்காய், அரிசி மற்றும் உப்பு வாங்க முடியாத நிலை நாட்டில் ஏற்பட்டுள்ளன. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசு எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகிறது என்ற விடயத்தில் பிரச்சினை காணப்படுகின்றது. தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக கூறினர். ஆனால் இன்று அவர்கள் வயல்வெளிகளுக்கு சென்று விவசாயியை சந்திப்பதற்கே பயப்படுகின்றனர். இவ்வாறான பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டுள்ளனர். இன்று அரச உத்தியோகஸ்தர்கள் விருப்பத்தின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். இந்நாட்டு மக்களை நெருக்கடியாக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக முன்னேற்பது மட்டுமன்றி பாரபட்சம் மற்றும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாவோருக்கு நீதியை நிலைநாட்டும் வேலை திட்டம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பெரும்பான்மையான மக்கள் இன்று கடன் சுமைக்கு ஆளாகியுள்ளனர். நலமாக வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரம் வீழ்ச்சி கண்டுள்ளன. உற்பத்தி, நுகர்வு, முதலீடு என்பன குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றன. தங்கத்தை அடகு வைத்து விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தாலும் உரங்களுக்கு நிலையான விலை வழங்கப்படவில்லை. இதனால் அவர்கள் கடன் சுழற்சியில் மீண்டும் சிக்கியுள்ளனர். கூட்டுறவு சங்கங்களில் இருந்து கடன் வாங்குவது அதிகரித்து காணப்படுகின்றன. இவர்களின் வருமான மூலங்கள் சுருங்கி போயுள்ளன. ඇයි මෙච්චර අපේ ජනතාව சிறு இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். தன் மீது அவதூறு பரப்பியோர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட வகையில் தன் மீது சேறு பூசும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக புத்த சாசன, மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ප්‍රවෘත්තිය සම්බන්ධ මගේ කරුණු පැහැදිලි කිරීමක් කරන්නට ඕන. ඉතා පැහැදිලිව කිව යුතුයි මේ කියන විදියේ ව්‍යාපාරික මිතුරෙක් මට නැති බව. என்னுடைய நண்பர் ஒருவர் சிங்கராஜ வனத்தில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பப்பட்டுள்ளது. உண்மையில் என்னை தொடர்பு படுத்தி கூறப்படும் நபருடன் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. திட்டமிட்ட வகையில் சேறுபூசும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான கருத்து பரிமாற்றங்களால் எனக்கும் அரசாங்கத்துக்கும் இழுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆதலால் இந்த விடயம் குறித்து போலீஸ் திணைக்களத்தின் கணனி விசாரணை பிரிவுக்கு முறைப்பாடு செய்துள்ளேன். என் மீது அவதூறு பரப்பியோரை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும். සුනන්ද දීපාල් කියන නමින් හඳුන්වා තිබෙන ඒ මහත්මයා මා දුරට දැකලා තිබෙන්නේ එකම එක දවසක් පමණයි. தையட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான அமைதி வழி போராட்டத்துக்கு ஆதரவினை வழங்குவதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தையட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்துக்கு ஆதரவினை வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஊடக அறிக்கையை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகள் எவையும் பெற்றுக் கொள்ளப்படாமல்
எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. மக்களுடைய காணிகள் மக்களுக்கு சொந்தம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். திசவிகாரை அமைந்துள்ள பகுதி மாத்திரமன்றி வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பதே எமது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்துக்கு பூரண ஆதரவினை வழங்க உள்ளோம் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஈழநாடு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியருமான ராஜநாயகம் பாரதி இன்று காலமானார். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஈழநாடு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியருமான ராஜநாயகம் பாரதி தனது 62வது வயதில் இன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஊடகத்துறை அனுபவத்தை கொண்ட ராஜநாயகம் பாரதி தினக்குரல் பத்திரிகையின் வேரமலர் மற்றும் இணையதளத்தின் முன்னாள் ஆசிரியராகவும் கடமையாற்றியுள்ளார். கடந்த சில வாரங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்றைய தினம் தனது வீட்டில் காலமானார். உயிரிழக்கும் போது ராஜநாயகம் பாரதி வீரகேசரியின் யாழ் பிராந்திய ஆசிரியராக கடமையாற்றினார். தமிழ் ஊடகத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள ராஜநாயகம் பாரதி போர் இடம்பெற்ற நெருக்கடியான காலத்தில் தனது சிறப்பான ஊடக பணியை ஆற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை சாய்ந்தமருது கடற்கரை வீதி தோனா பாலத்தை செப்பனிடாது புதிய பாலத்தை நிர்மாணிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு சாய்ந்தமருது கடற்கரை வீதியை இணைக்கும் தோனா பாலம் உடைந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் பாலத்தை செப்பனிடும் பணிகளை கைவிட்டு புதிய பாலத்தை நிர்மாணித்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிக பழமையான தோனா பாலத்தினை சிறு திருத்தங்கள் மாத்திரம் செய்து அழகுபடுத்த எடுக்கப்படும் முயற்சிக்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இப்பாலத்தின் ஊடாக பயணித்து சாய்ந்தமருது பழைய ஆஸ்பத்திரி, உபதபாலகம், ரியாலுல் ஜன்னா வித்தியாலயம், அஷ்டம் ஞாபகார்த்த பூங்கா, பள்ளிவாயல், மீனவர்களின் கட்டட தொகுதி என பல்வேறு அரச தனியார் காரியாலயங்கள், வர்த்தக நிலையங்களுக்கு செல்லும் நிலைமை காணப்படுகின்றது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரளத்தின் போதும் இப்பாலமானது மோசமாக பாதிக்கப்பட்டது. தற்போது உடைந்துவிடும் அபாய நிலையில் காணப்படுகின்றது. 2021ஆம் ஆண்டு இப்பாலத்துக்கான திட்ட வரைபடம் வரையப்பட்டு திணைக்கள நிறுவன அதிகாரிகளால் பரிசீலனை செய்யப்பட்டு முறையான அங்கீகாரம் கிடைத்ததன் பிற்பாடு அப்போதைய அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு செயற்பட இருந்த நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாலத்தின் கட்டுமான பணிகள் கைவிடப்பட்டன. இவ்வாறான நிலையில் பாலத்தின் பாதுகாப்பிற்காக உள்ள மேல் தூண்களை மாத்திரமே அகற்றி அழகுபடுத்துவதால் எதிர்காலத்தில் பாரிய ஆபத்துக்கள் இடம்பெறும் என சுட்டிக்காட்டும் மக்கள் புதிதாக பாலத்தை அமைக்க சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை வவுனியா சாலை பொறியியல் பகுதியினரின் பணி பகிஷ்கரிப்பு தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மேலதிக நேர கொடுப்பனவை வழங்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலையின் பொறியியல் பகுதியினரால் இன்று முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் பேச்சுவார்த்தையினை அடுத்து கைவிடப்பட்டது. குறித்த சாலையின் பொறியியல் பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 2 மாதங்களாக மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து இன்று காலை முதல் அவர்களால் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனால் வவுனியா சாலையின் பேருந்துகள் இன்று காலை முதல் சேவைகளை முன்னெடுக்கவில்லை. இந்நிலையில் சாலைக்கு சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மான ஜெகதீஸ்வரன் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது அவர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை விரைவாக வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டதனை அடுத்து குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் வாரம் போக்குவரத்து சபையின் உயர் அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 4 போட்டு 12 குளிக்கும் போது இந்த 7 மணி திருச்சியில் இல்லை செய்யலாது. அப்போ நாங்கள் 2 பக்கம் டியூட்டி கட்டுறதுக்கு அவே தரமாட்டாங்க. இது வந்து பழி வாங்குற குணம். மற்ற ஓவர் டைம் கோர்ட்டில் ஓட்டுறதுக்கும் இல்லை. அப்படி இல்லைன்னு செய்தாலும் 2 மாதம் ஓவர் டைம் கோர்ட்டில் ஓட்டுறதுக்கும் போடவும் இல்லை.
மற்ற ஒவ்வொருத்தருக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இந்த இவருக்கும் பழி வாங்கியிருக்கு இன்னொரு எங்கள் குடிகள் எல்லாருக்கும் பழி வாங்குறதுக்கு ஒரு சில பேரை தவிர பழி வாங்குறதுக்கு இதால் எங்களால் வேலை செய்ய இயலாது ஓட்டம் ரோட்டில் துப்புரவு இல்லாத காரணத்தால் என்ன செய்வது நாங்கள் அதான் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு எங்களை அடிப்படை சம்பளத்தை எடுத்து நாங்கள் வேலை செய்ய அளவுக்கு சாப்பாடு செய்வது கஷ்டம் இந்த ஓட்டம் ரோட்டில் அதுகளை நம்பித்தான் நாங்கள் அங்கே குடும்பத்தை கொண்டு போகிறோம் எல்லாரும் குடும்பக்காரர்கள் ஒருத்தரும் குடும்பக்காரர்கள் இல்லை எல்லாமே இல்லை அப்போ இதுகளை எங்களுக்கு நிப்பாட்டி கட் பண்ணி வச்சு கொண்டு இருந்தால் இப்போ எங்களோட நிலப்பாடே இல்லை இதைத்தான் நாங்கள் கட்டோம் வேறு ஒன்று நாங்களுக்கு பிரச்சனை கொண்டு போகல நான் எங்களோட நிலப்பாட்டுக்கு இதுக்கு தான் கட்டுது இதை தவிர ஒரு நாங்களும் சொல்லல அது இல்லை இது தொடர்ந்து கிடைக்காம தான் தொடர்ந்து கிடைக்காமட்டா நாங்கள் பணி நிறுத்தம் தான் செய்யணும் அறிவிச்சு போட்டு அறிவிக்க வேண்டிய ஆக்களுக்கு அறிவிச்சு போட்டு பணி நிறுத்தம் தான் செய்யணும் டிப்போவுக்கு வருகை தந்திருந்தேன். இங்கே சில பிரச்சனைகள் ஊழியர்கள் மத்தியிலே காணப்பட்டன. உண்மையிலே சில நியாயமான பிரச்சனைகள் அங்கு காணப்படுகின்றன. வழங்கப்படுகின்ற ஓவர் டைம் அல்லது சம்பளங்கள் இந்த தாமதத்தினால் இங்கு சில முரண்பாடுகள் ஏற்பட்டு காணப்பட்டது. பேச்சுவார்த்தை மூலம் அதை அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை மூலம் அதை தீர்த்து நாளைய தினம் அவர்களுக்குரிய மேலதிக நேர கொடுப்பனவு உட்பட சம்பளம் சரியான நேரத்தில் கொடுப்பதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போக்குவரத்து துறைக்கு தேவையான புதிய பஸ்களும் இறக்குமதி செய்யப்பட்டு டிப்போக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. அதே போல பழைய பஸ்களை திருத்துவதற்கான உதிரி பாகங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்து பஸ்களை புனர் நிர்மாணம் செய்து மக்களின் பாவனைக்காக நாங்கள் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். அத்தோடு உள் முரண்பாடுகள் அல்லது ஊழியர்களின் நலன்புரி பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவற்றையும் தீர்த்து வைப்பதற்குரிய செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த வவுனியா டிப்போவுக்கான போக்குவரத்து சேவைகள் இந்த நேரத்திலிருந்து தொடர்ந்து இடம்பெறும். அதே போல அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு பூர்வாங்க ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அதிலே வட மாகாணத்துக்கான போக்குவரத்துக்கு பொறுப்பான அதிகாரி உட்பட அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். பொதுவான பிரச்சனைகளை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல உட்கட்டமைப்பு வசதிகள் இந்த டிப்போக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் செய்து கொடுப்பதற்கான வாக்குறுதிகளை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு திகதியை நிர்ணயிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோரவுள்ளதால் ஆரம்பத்தில் இருந்தே தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும். தேர்தல் பணிகளுக்கு தேவையான நிதி திரைசேரியால் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நிதி நெருக்கடி ஏதும் ஏற்படாது. உள்ளூராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது அவை விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு திகதியை நிர்ணயிக்க முடியும். வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியும். மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்றத்துக்கு உண்டு என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தியுள்ளோம். தேர்தல் முறைமை தொடர்பான நாடாளுமன்ற தெரிவு குழுக்களில் கலப்பு தேர்தல் முறைமை குறித்து பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம். கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளுடன் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளோம். மாகாண சபை தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் உண்டு. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மென்னாகண்டல் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் குறைகள் சந்திப்பை நடாத்தியுள்ளார்.
முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட மென்னாகண்டல் பகுதியில் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் குறைகீழ் சந்திப்பை நடாத்தியுள்ளார். மென்னாகண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் மக்கள் குறைகீழ் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது மென்னாகண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் காணப்படும் பிரச்சனைகள் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. அத்தோடு மென்னாகண்டல் கிராமத்தில் காணப்படும் ஏனைய பிரச்சனைகள் குறைபாடுகள் தொடர்பிலும் இதன்போது கிராம மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக மென்னாகண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகளவையும் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. பாடசாலைக்கு சுற்றுவெளி இன்மையால் இரவு நேரத்தில் வகுப்பறைகளுக்குள் கால்நடைகள் நுழைந்து தங்குவதால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. பாடசாலைக்குரிய பெருமளவிலான காணியினை வனவள திணைக்களம் ஆக்கிரமித்துள்ளதால் பாடசாலை விளையாட்டு மைதானத்தை சீர் செய்வதில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பிலும் பாடசாலை சமூகத்தால் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு பாடசாலைக்கான ஆங்கில ஆசிரியரின்மை, நூலகமின்மை, தூர பிரதேசங்களிலிருந்து வருகை தந்து கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பான தங்குமிட வசதி மற்றும் கழிப்பறை வசதியின்மை உள்ளிட்ட பாடசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை தரம் 5 வரையுள்ள குறித்த மென்னாகண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையை தரம் 9 வரையாவது தரம் உயர்த்தி தருமாறும் கிராம மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மென்னாகண்டல் கிராமத்துக்கான வீதி சீரமைப்பு, பொது போக்குவரத்தை ஏற்படுத்தல், மென்னாகண்டல் கமக்கார அமைப்பிற்குட்பட்ட 3ஆம் கண்டம் பகுதியில் வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சுமார் 150 ஏக்கர் காணிகளை விடுவிப்பு செய்தல், நெற்செய்கைக்கு உரமானியம், வனவள திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்டுள்ள நீர்ப்பாசன வாய்க்கால்களை விடுவிக்க செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் மென்னாகண்டல் கிராமத்தில் காணப்படும் குறைபாடுகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இது தொடர்பான மகஜர்களையும் பெற்றுக் கொண்டார். சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் மாவட்ட பொங்கல் விழா நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களம் மற்றும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் வேட்டையா முறைப்பு அருள்மிகு ஆதி விநாயகர் ஆலயம் இணைந்து ஏற்பாடு செய்த மாவட்ட பொங்கல் விழா நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பொங்கல் விழா வேட்டையா முறைப்பு விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. மாவட்ட இந்து சமய கலாச்சார உத்தியோகத்தர் ஆனா தனிஜன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார். காலை 9:30 மணியளவில் பொங்கல் பண்பாட்டு பேரணி ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து மங்களவாத்திய இசையுடன் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பிரதாய முறையில் 108 பானைகளில் பொங்கல் பொங்கி கும்மி நடனம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் DC அரவிந்தராஜ், மன்னார் பிரதேச செயலாளர் M பிரதீப், நானாட்டன் பிரதேச செயலர் K சிவசம்பு, மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள், உத்தியோகத்தர்கள், பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு இருதயபுரம் புனித வின்சென்ட் டி பாலர் பாடசாலை சிறார்களின் கலாசார பொங்கல் விழா இன்று இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்கு தந்தை CV அன்னதாஸ் அடிகளார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. பாலர் பாடசாலை அதிபர் சாந்தி மரிய செல்வத்தின் வழிநடத்தலில் பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர் பங்களிப்புடன் உழவர் திருநாளை சிறப்பிக்கும் வகையில் பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு கல்வி வலய முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் அனுரேகா விவேகானந்தன், மண்முனை வடக்கு முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தர் டீனா மொஹராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாலர் பாடசாலை சிறார்களின் கலாசார பொங்கல் விழாவில் மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்களின் கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ஆசிரியர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் அமைக்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் அமைக்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயம் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாஷ மாண்டகையால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக கிறிஸ்தவ மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கிறிஸ்தவ மாணவர்களின் வழிபாட்டுக்காக தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா,
பீடங்களின் பீடாதிபதிகள், விரிவிரியாளர்கள், பங்கு தந்தையர்கள், பங்குகளின் மக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு டச்பார் புனித இன்னாசியார் ஆலயத்தில் திருப்பாளர் மறைப்பரப்பு ஞாயிறு திருப்பலி சிறப்பாக இடம்பெற்றது. கத்தோலிக்க திருச்சபையின் திருப்பாளர் மறைப்பரப்பு ஞாயிறு திருப்பலி இன்று மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் அனைத்து கத்தோலிக்க திரு அவைகளில் சிறப்பிக்கப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையினால் 1922 ஆண்டு சிறுவர்களுக்கான ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டு கத்தோலிக்க திருச்சபையில் சிறுவர்களுக்கென திருப்பாலத்துவ சபை ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் கத்தோலிக்க திருச்சபை இன்று விசேட விதமாக சிறுவர்களை முன்னிலைப்படுத்தி திருப்பாலத்துவ சபையின் திருப்பாளர் மறைப்பரப்பு ஞாயிறு விழாவினை சிறப்பித்தது. மட்டக்களப்பு மறைமாவட்ட அபோஸ்தலிக்க பரிபாளர்கள் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகியின் வழிகாட்டலில் நல் உலகத்துக்கு எமது பிள்ளைகளை வழிநடத்துவோம் எனும் கருப்பொருளில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க திரு அவைகளில் சிறுவர்களுக்கான விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு டச்வார புனித இன்னாசியார் ஆலயத்தில் மட்டக்களப்பு மறை மாவட்ட திருப்பாலத்துவ சபை இயக்குனர் அருட்பணி நிகஸ்டியன் பீட்டர்ஸ் அடிகளார் தலைமையில் ஆலய பங்கு தந்தை லாரன்ஸ் லோகநாதன் அடிகளார் இணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி மாணவர்கள், பங்கு மக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். அழகான கடற்கரையை உருவாக்கும் தேசிய திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரையை உருவாக்கும் தேசிய திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்குளிய காக்காத்தீவு கடற்கரை பூங்காவில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் ஆரம்ப விழா நடைபெற்றது. ஒரு அழகான கடற்கரை, ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்ற துணைப்பொருளின் கீழ் செயற்படுத்தப்படும் இந்த தேசிய திட்டத்தில் நாட்டை சூழவுள்ள 1740 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை சுத்தம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரைகள் உள்ளடங்கலாக 51 இடங்களில் கடற்கரை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலக மூத்தோர் பேரவை நடாத்தும் மூத்தோர் ஒன்று கூடல் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலக மூத்தோர் பேரவை நடாத்தும் மூத்தோர் ஒன்று கூடல் 2025 மூத்தோர் பேரவை உபதலைவர் ரஞ்சிதமலர் மோகனேஸ்வரன் தலைமையில் நல்லூர் திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவெனா வேதநாயகனும், சிறப்பு விருந்தினராக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மான பிரதீபனும், கௌரவ விருந்தினராக நல்லூர் பிரதேச செயலர் ஜசோதா உதயகுமாரரும் கலந்து கொண்டனர். மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வில் வரவேற்பு நடனம், வரவேற்புரைகள் இடம்பெற்று மூத்தோர் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. மூத்தோர் பேரவையினர் உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உடல் உள்ள ஒரு ஆன்மீக ரீதியான அந்த ஒரு தேவைப்பாடு ஆற்றுப்படுத்தல் என்பது உண்மையிலே மிகவும் வேண்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதில் இருக்கின்ற மூத்தவர்கள் அல்லது முதியவர்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே இளம் பிராயத்திலே பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி இன்று ஓய்வுக்கு சென்றிருந்தாலும் எங்களுடைய இன்றைய இந்த சமூக பொருளாதார கட்டுமானத்திலே இந்த முதியவர்கள் ஓய்வு நிலையிலே இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. கூட்டு குடும்பங்களாக எங்களுடைய இந்த தமிழர்களுடைய மரபிலே அல்லது பண்பாட்டிலே இந்த கூட்டு குடும்பங்களுடைய செல்வாக்கு என்பது மிகவும் உன்னதமான ஒரு விடயம். அந்த விடயம் தற்போது குறைவடைந்து தனி குடும்பங்களாக மாறி இருந்தாலும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பெற்றோர்களை பயன்படுத்துகின்ற நிலையிலே இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கு தயாரில்லை. ஆனால் தனி குடும்பமாக இருக்கின்ற போது பெற்றோர்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைப்பாட்டிலே எங்களுடைய குடும்ப அமைப்பு இன்று மாறி இருக்கின்றது. நீங்கள் ஓய்வு அல்லது உங்களுடைய வயது ஓய்வுக்கு அல்லது மூப்புக்கு சென்றிருந்தாலும் நீங்கள் இன்றும் பல்வேறு குடும்பங்களிலே பல்வேறு கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
அதுக்கு உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எல்லோரும் இந்த தொற்றா நோய்களுக்கு உட்பட்டவர்களாக, முதியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள், பல்வேறுபட்ட தரப்பினரும் இன்று இந்த தொற்றா நோய்களுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பான முறையிலே அமைய வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உடல் உள ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் மாதாந்தமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்களிடத்தே நீங்கள் கூடி இதை கதைத்து இவ்வாறான ஒரு ஆன்மீக அல்லது ஒரு உடல் உள்ள ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து புதியவர்களை வந்து கவனிக்கின்ற ஒரு நிலைமை என்று மிக அருகி வருகின்றது. என்றால் எல்லாரும் நாங்கள் சுயநலமிக்கிறவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். எங்களுக்கு தேவை வரும்போது அவர்களுடைய தேவை இருக்கின்றது, மற்றது தேவையை முடிந்தவுடன் அவர்களை கைவிடுகின்ற ஒரு நிலைமை கன்னடங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவர்களை இருக்கின்றவர்களும் அவர்களும் முதுமை அடைய வேண்டியவர்கள் தான். மிக முக்கியமானது முதியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றது. அந்த வகையிலே இவ்வாறான செயற்பாடுகள் மிக முக்கியமானவை. அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கும் மகிழ்வாக வைப்பதற்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றன. மற்றவர்களுடன் சேர்ந்து நாங்கள் சில யோகாசனம் போன்றவற்றை செய்வதனாலும் எங்களுடைய உடல்நிலைகளை ஓரளவுக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒன்று உடல்கள் தொடர்ச்சியாக நடைபெற 2025ஆம் ஆண்டுக்குள் 2.5 மில்லியன் தென்னை மரங்களை பயிரிட தெங்கு பயிர்செய்கை சபை திட்டமிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்குள் 2.5 மில்லியன் தென்னை மரங்களை பயிரிட திட்டமிட்டுள்ளதாக தெங்கு பயிர்செய்கை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜேகொடி தெரிவித்துள்ளார். இவற்றில் 1 மில்லியன் மரங்கள் வடக்கு தென்னை முக்கோண வலயத்துக்கு அருகில் நடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னை பயிர்செய்கையை விரிவுபடுத்துவதற்காக கப்ருக நிதி முகாமை சபை ஒன்றியம் மறுசீரமைக்கப்படும் என்றும் இந்த செயல்முறையின் முதல் திட்டம் கம்பகம் மாவட்டத்தில் எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெங்கு பயிர்செய்கை சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் இளைஞரை கடத்தி சென்று பணத்தை அபகரித்த கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ் நகரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று 80 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞனின் வங்கிக் கணக்கில் இருந்து 80 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மற்றொருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தார். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்குக்கு உரித்தான பெண்ணொருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் 3 கைது செய்தனர். இந்நிலையில் குறித்த பெண்ணின் வங்கி கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான 4 சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மன்னார் வடக்கு கடற்பரப்பில் 14 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் மன்னாருக்கு வடக்கே சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 இந்திய மீன்பிடி படகுகளுடன் 14 இந்திய மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களும் படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி உதவி கடற்றொழில் பணிப்பாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கல்கிசை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கல்கிசை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர் T56 ரக துப்பாக்கியுடன் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது குறித்து அவர் இன்று ஊடகங்களுக்கு இவ்வாறு விளக்கம் அளித்தார்.
கல்கிசை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய உத்தியோகத்தர் நேற்று போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் கடமைக்காக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் நேற்று மாலை போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து T56 துப்பாக்கியையும் 30 தோட்டாக்களையும் பெற்றுச் சென்றுள்ளார். அவர் தனக்கு அளிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றாமல் காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவருடைய தொலைபேசியும் இயங்கவில்லை. அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் நோக்கி பயணமாகியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அந்த நபரை நாட்டுக்கு அழைத்து வர சர்வதேச போலீசாரின் உதவியை நாடியுள்ளோம். அவர் எடுத்துச் சென்ற துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை மீட்பதற்கும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கும் 4 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ராஜகிரிய கொலை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜகிரிய கொலை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் நேற்று வெலிக்கடை போலீஸ் அதிகாரிகளால் ராஜகிரிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22, 24 மற்றும் 30 வயதான அகரபத்தனை, நமனுகுல மற்றும் பெண்ணிலதென்ன பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ராஜகிரியவில் உள்ள கடை ஒன்றுக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் வீழ்ந்து கிடந்த நிலையில் பின்னர் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அந்த நபரின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று முன்தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியால் நடத்தப்பட்டது. இறந்தவரின் தலையில் உட்புறம் இரத்தப்போக்கு இருந்ததாகவும் அவரது உடலில் காயங்கள் இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மரணம் ஒரு கொலை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து விசாரணை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து கொலை இடம்பெற்ற கடையில் பணியாற்றிய 3 ஊழியர்களை கைது செய்ததுடன் வெலிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.